Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சமாதான புத்தகம் 2025ல தமிழ் டப்ல சைனா பிளே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சோஷியல் டிராமா மூவி. செக்ஸ் எஜுகேஷனை ஸ்கூல் லைஃப் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. மெலோடிக் டிராமா ஸ்டைல்ல ஃபீல் குட் வைப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாள படங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அவர் படிச்ச ஸ்கூலுக்கே பாத்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வராரு. வந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன்னு கதை சொல்றாரு. அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபால் ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு பையனும் பொண்ணும் கட்டி பிடிச்சதுக்காக அவங்கள டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லி டிசிப்ளினரி ஆக்ட் எடுக்கிறேன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அது பிடிக்காத நம்ம கதையோட ஹீரோ அவரோட வாழ்க்கையில 2001ல ஸ்கூல் படிக்கும் போது காம புஸ்தகத்தை வச்சு நடத்த காதல் காமெடி கலாட்டா என்னங்கிறத எமோஷனல் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி செக்ஸ் எஜுகேஷனை வச்சு பலூன் தியரியை யூஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல இவங்க என்ன மெசேஜ் சொல்லி முடிக்கிறாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அம்மா சென்டிமெண்ட் எமோஷனல் டிராமா எல்லாமே மைக்ல சொல்லும் போது நீட்டா இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸ்ல எமோஷனல் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ்ஷான ஒரு காமெடி டிராமா ஸ்கூல் லைஃபோட மிக்ஸ் பண்ணி அப்கமிங் ஏஜ் டிராமாவை நீட்டா சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ பல வருஷம் கழிச்சு அதே பிரச்சனை தான் நடக்குது. செக்ஸ் எஜுகேஷன் பயாலஜிக்கல் இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கை ஒழுங்கா டீச் பண்ணாதனாலே பசங்களுக்கு அது மேல இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி அதிகமா இருக்கு. என்னங்கிறத எப்படி பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதையும் அழகா சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல மெயின் லீட் கேரக்டர்ஸா இருக்கக்கூடிய அப்புவும் முத்தியும் மட்டுமே வச்சு யார் பண்ணது சரி தப்புங்கிற ஆர்குமெண்ட்குள்ள போகாம அந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் கண்டுபிடிச்சு சொல்றாங்கிறதுமே படத்துல நீட்டா இருக்கு. மெலோ டிராமா தான், ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா மூவி, மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பசங்களை தாண்டி எப்பவுமே சைல்ட்ஹுட் இன்னசென்ட் ஃபேஸ்ல இருந்து அந்த அடலசனுக்கு மாறமோ நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி ஸ்கூல் டிராமாவோட மிக்ஸ் பண்ணி சொன்னது மட்டும் தான் படத்துல நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே பெர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, சோஷியல் மெசேஜ் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் சட்டிலா ஆவரேஜா சிம்பிளா ஓகேஷான டோன்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லியிருப்பாங்க. டெக்னிக்கலாவும் நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணி போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கலர்ஃபுல்லா கமர்ஷியலான ஒரு காதல் காமெடி டிராமாவோட காம புஸ்தகத்தை வச்சு நல்லாவே காமெடி பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 90s 80s பசங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பையனும் பொண்ணும் பேசிக்க கூடாது, பாத்துக்க கூடாது, தனித்தனி பிளாக் போலியாத ஸ்டெப்ஸ்ல ஏறி போகணும், தொட்டு கூட பேசிடக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கும்போது இந்த ஜென்ரேஷன்ல என்னென்ன பண்றாங்கிறது எல்லாத்தையுமே டீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அந்த விஷயம் ரியலாவே கனெக்டபிளா நீட்டா தான் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. படத்துல ஒரு சில ஃப்ளோஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நீட்டான ஒரு சோஷியல் டிராமா மூவியை மிஸ் பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த சமாதான புஸ்தக மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.